සුති කරු කතානායකතුමනි கௌரவ சபாநாயகர் அவர்களே, மிக்க நன்றி. புதிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் முதலாவது உரைக்கு பதிலளிக்க வாய்ப்பு கிட்டமேற்று உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு நன்றி கூறுகிறேன் என்றால் கௌரவ உறுப்பினர் யதார்த்தத்தை ஓரளவு விளங்கப்படுத்தினார். அவர் கூறினார், நாங்கள் 2 சிக்கலுக்கு முகம் கொடுப்பதாக. உள்நாட்டு கணக்கிலான நெருக்கடி, அரசியல் கட்சியுடன் எல்லைப்படுத்த விரும்புவதில்லை. பல வருட காலங்களாக, பல தசாப்தங்களாக இந்த பிரச்சனை ஊடுருவி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். வருமானத்தை விட செலவு அதிகம் என்று கூறினார். செலவு வீண்விரயம் காரணமாக, ஊழல் காரணமாகவும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். வருமானம் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். 2019 டிசம்பர் மாதம் பாரியளவில் வரியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக வரி குறைவடைந்தது என்று தங்களுக்கு தெரியும். அரசியலில் நான் செய்வது உண்மையை பேசுகிறேன். அடுத்ததாக அவர் குறிப்பிட்டார், கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்நிய செலாவணியிலும் நெருக்கடி இருப்பதாக, ஒதுக்குகள் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அதே சமயம் சுற்றுலாத்துறை ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் நாங்கள் எதிர்பாராதவாறு ஜூன் மாதம் முதல் குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதை அதிகரிக்க இந்த பண அனுப்பல்களை அதிகரிக்க முயல்வதாக குறிப்பிட்டார். கடனை பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனை தீர்க்க முயல்வதாக குறிப்பிட்டார். ஒதுக்குகள் குறைவடைந்த போதிலும் இதனை செய்ய முயற்சிப்பதாக குறிப்பிட்டார். இதை லைவ் சுவிட்ச் ஒன்றை ஒன் பண்ணுவது போன்று செய்ய முடியாது, அவ்வாறு செய்ய முயற்சிக்கவும் வேண்டாம். செலாவணி மீது இன்று தாக்கம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு டாலர் 215க்கு மேலாக இன்று செல்கிறது. 2018 ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் ஊடாக மீடியம் டவுன் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் என்று ஒன்று தயார் செய்யப்பட்டதாவது கடனை, வெளிநாட்டு கடனை குறைத்து உள்நாட்டு கடனை அதிகரிப்பது 5 வருட கால பகுதியில் இது நிறைவேற்றப்பட இருந்து அந்த இடத்துக்கு செல்வது என்றால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இவர் அமைச்சர் குறிப்பிட்டார், உரிமையை பாதிக்கின்ற கடனை எடுக்கப் போவதில்லை என்று அதை தெரிவித்தமை நல்லது. நான் தொடர்ச்சியாக கூறிய ஒரு விடயம்தான், நாங்கள் சர்வதேசத்துடன் இணைந்து சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற நிதி நிறுவனங்களுக்கு சென்று அவருடன் கலந்துரையாடி குறுங்கால் ஆடிட்டோரியம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நல்லது என்று, கடன் உள்கட்டமைப்புக்கு செல்ல முடியும் என்றால் நல்லது என்று, உரிமையை பாதிக்காத முறையில் கடனை பெற்றுக் கொள்ள முடியும். சிலர் வருகிறார்கள், ஒப்பந்தங்களை செய்வதாக கூறுவார், நிபந்தனைகளை விதிப்பார்கள். கௌரவ அமைச்சர் இங்கு குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் தொடர்பில் மாத்திரம்தான் அவர்கள் நிபந்தனை விதிப்பார்கள். அதாவது நிதி, அதே போன்று உள்நாட்டு கணக்கிலான நெருக்கடி, அதே போன்று வெளிநாட்டு கணக்கிலான நெருக்கடிகளை அவர் கூறியது போன்று இந்த முறையில் தான் நமக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்கட்சியின் ஒத்துழைப்பை கூறினால் பூர்ண ஒத்துழைப்பை தருகின்றோம். அரசியலை செய்வதையும் விட இந்த தருணத்தில் சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த நாடு விழுந்துள்ள இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை தூக்கி எடுப்பத்தான் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தங்களுக்கு தேவையான இந்த தருணத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். கருத்துக்களை வரவேற்பீர்கள் என்றால் வரவேற்றுக் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லது தூக்கி வீசுவது என்றால் தூக்கி வீசுங்கள். ஆனால் பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சியின் ரீதியில் நாங்களும் எதிர்கட்சியினுடன் தொடர்பில் நீண்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். 3 விடயங்கள் தொடர்பில் சுருக்கமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிதி சட்டம் தொடர்பில் பேசுகின்ற போது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முன்வைத்திருக்கின்றீர்கள். இது சட்ட அரசியலமைப்புக்கு முரணானதா இல்லையா என்று மாத்திரம் நீதிமன்றம் பார்க்கும்.
கொள்கை ரீதியான தீர்மானம் மேற்கொள்ளாது. ஆகவே அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற 2 விடயங்கள், அதாவது சொத்து பொறுப்புகளை வெளியிடாதவர்களுக்கு வரி மன்னிப்பு வழங்குதல், வருமானத்தை வெளிப்படுத்தி வரி செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய வரியினை பதிவளிப்பு செய்தல், அது டேக்ஸ் ரைட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது பொருளாதாரம் மிகவும் இக்கட்டானில் இருப்பதாக நீங்கள் கூறினீர்கள், வரி குறைவடைந்துள்ளதாக கூறினீர்கள். வரி குறைவடைந்துள்ள ஒரு நிலையில் இவ்வாறு டாக்ஸ் ரைட் ஆஃப் செய்வது சரியா என்று நான் கேட்கின்றேன். நான் நம்புவது என்னவென்றால் அது இந்த தரமணத்தில் நாங்கள் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 16 தடவைகள் நாங்கள் இவ்வாறு டாக்ஸ் ரைட் ஆஃப் கொடுத்திருக்கின்றோம். பகுப்பாய்வில் நாங்கள் ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோமா? இதன் மூலமாக வரி அதிகரிப்பதை நிதி அமைச்சரிடம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் எந்த பகுப்பாய்வும் மேற்கொள்ளப்படவில்லை, வந்தால் நல்லது, வராவிட்டால் நமக்கு தெரியாது என்று. அவ்வாறு நமக்கு சொல்ல முடியாது. ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும், இனி நாடுகளை பார்க்க வேண்டும். நான் ஆராய்ந்து பார்த்தேன். அத்தகைய ஒரு ஆய்வு கேட்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு ஆய்வினை செய்திருக்கின்ற வரி விலக்களிப்பு ஒரு பெரிய அளவிலான வரிகளை அதை பொருளியல் பகுப்பாய்வானால் கூறப்பட்ட ஒரு விடயம். மத்திய வங்கியிடம் கேட்டும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு ஆந்திர பிரதேச யாப்பாட்டமைத்துவம் வகிக்கின்ற பொது நிதி குழுவில் நாங்கள் அவ்வாறு கேட்டு அப்போது அவர்கள் பதில் வழங்கவில்லை. உதவி செயலாளர் பணிப்பாளர் கூறினார் இதற்கு 2019 மேற்கொண்ட குறிப்பிட்ட அறிக்கையினை இன்னும் பாராளுமன்றத்துக்கு முன்வைக்கவில்லை என்று அதை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதில் கூறப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப ஒரு அறிக்கையினை வழங்குமாறு கூறப்பட்டது. அறிக்கையை வழங்கியவர் யார் என்றும் தெரியாது, கவரிங் அங்கு இல்லை. இது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியின் கருத்து இதையும் விட ஆழமாக இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வருகிற ஜனாதிபதி குழுவில் தலைமைத்துவம் வகித்தவர் ஒரு பேராசிரியர். அந்த அறிக்கையில் அந்த ஆணைக்குழு அறிக்கை இவ்வாறு கூறுகிறது. அவர் கூறுகிறார், நன்மை எதிர்காலத்தில் நன்மை எடுப்பதற்காக இது வழங்கப்படுகின்றது. எனவே ஆணையாளர் அவர்கள் வழங்கப்படுகின்ற வரி விலக்களிப்பு வழங்கப்படக்கூடாது. எனவே அது பல நிபந்தனை அடிப்படையின் கீழ் லக்ஷ்மண் தான் தலைமைத்துவம் வகித்தவர். அவர் தான் இப்போது மத்திய வங்கி ஆளுநர். அவர் சொன்னார் என்றால் அன்று இது செய்யக்கூடாது பிழை என்று. அந்த கருத்து வேறுபட என்ன காரணம்? அதை மத்திய வங்கி உத்தியோகத்தர்களுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். வரி செலுத்தாத மோசடியாளர்களுக்கு வரி சலுகை வழங்குவதன் மூலம் நேர்மையாக வரி செலுத்துபவர்கள் மீது மொத்த சுமையும் சுமத்தப்படுகின்றது. மோசடியாளர்களுக்கு சலுகை வழங்குகின்ற ஒரு கொள்கை தான் இத்தகைய வரி சலுகை மூலமாக நாங்கள் வழங்குவது. இலங்கையிலும் சர்வதேசத்திலும் அனுபவங்கள் சாட்சியங்களுக்கு அமைய அவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது கௌரவ நிதி அமைச்சரே அவ்வப்போது இந்த வரி சலுகை வழங்குவதன் மூலம் வரி செலுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதையும் விட வரி செலுத்தாதிருப்பவர்களுக்கு அதற்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதைத்தான் இதனூடாக செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே வரி திரட்டுகின்ற செயல்முறையினை வினைத்திறன் மற்றதாக ஆக்க வேண்டும். அதைத்தான் செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்வதென்றால் நாங்கள் பார்ப்போம், பேய் டாக்ஸை நீங்கள் நீக்கினீர்கள், இதன் சதவீதம் சரியா இல்லையா என்றதை அல்ல நான் சொல்லுவது.
1000 நிறுவனங்களினால் வரி சேகரிக்கப்பட்டு திரைசேரிக்கு வழங்கப்படுகின்றது. செலுத்த வேண்டிய வரி இது. இதை நீக்குவதனூடாக இப்போது என்ன நடைபெற்றிருக்கின்றது? லட்சக்கணக்கில் இது சேகரிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. வரி முகாமைத்துவத்தில் பிரச்சனை இருந்திருக்கின்றது. அவை இவ்வாறு செய்வதென்றால் கொஞ்சம் சிந்து பார்க்க வேண்டும். நெருங்கியவர்களுக்கு வரி செலுத்தாது விட வாய்ப்பு வழங்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் அடைகிறது. நியாயமாக ஏற்படுகின்ற ஒரு கேள்விதான் பல ஒன்றிற்கு இதன் மூலமாக இடமளிக்கப்படுகின்றதா என்று. அதாவது மோசடியாக வரி செலுத்தாது பணத்தை சேகரித்தவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு மனிதன் ஒரு சோற்றுப்பாசலை சாப்பிட்டு விட்டு தேநீர் குடிக்கிறார் ஒரு ஹோட்டலில். அதற்கு அவர் வரி செலுத்த வேண்டும். அனைத்துக்கும் வரி செலுத்த வேண்டும். இந்த வட்டை முனைத்து இந்த பற்றுச்சீட்டை வழங்கிய பாரிய வர்த்தகர்கள், உற்பத்தியாளர்கள் இந்த வட்டையை அரசாங்கத்துக்கு செலுத்தவில்லை என்றால் இவர்களுக்கு இதன் போது வரிச்சலுகை வழங்கப்படுகின்றது. அப்போது நீங்கள் கூறிய விடயம் விகாரம் அடைகிறது. அதாவது சிறியவரிடம் சேகரித்த வரி வெளிநாடுகள் முதலீடு செய்து நெடுங்காலமாக அதில் பணத்தை சுகித்துவிட்டு 100% வரியினை செலுத்தாதவர்களுக்கு அந்த வரியை செலுத்தாது விட அவர்களுக்கு இதிலிருந்து வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. யாரேனும் வெளிநாட்டுக்கு சென்று ஒரு தீவில் ஹோட்டலை கொள்வனவு செய்து அந்த ஹோட்டலுக்கு அந்த இங்கு செலுத்தாத வரி பணத்தினை அங்கு முதலீடு செய்வார்கள். நாங்கள் அதை முதலீடு செய்திருக்கின்றோம். 100% வருமானத்தை செலுத்தி வரி சலுகையின் கீழ் முற்றுமுழுதாக அதை சரி செய்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அதிலிருந்து இலங்கைக்கு எந்த வருமானமும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நிதி செயலனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். 11 கரைந்தல் பட்டியலுக்கு வருகின்ற போது இந்திரஜித் அன்று மிகவும் கஷ்டப்பட்டு ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸை கூட இங்கு கொண்டு வந்து திருத்தி அது போது மக்கள் நம்மை தாக்கினார்கள். ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் அங்கு இறுதியில் இருக்கின்ற யாருடைய உரிமை? அங்கு இருந்த சட்டங்களை நாங்கள் திருத்தினோம். கவுண்டர் டெரரிசம், அதே போன்று பணம் துய்தாக்கள், இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். சர்வதேசத்துக்கு உண்மை பற்றி இவ்வாறான தவறான கருத்து சொல்வது நமக்கு நல்லதல்ல. 3 விடயங்கள் இன்று புகுத்தப்பட்டிருக்கின்றன. சபாநாயகர் அவர்களே, எனவே இந்த பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அது எங்களுடைய வரைவு என்று. எனவே நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த வரைவுக்கு பல மாற்றங்கள் செய்யப்படுகின்றது. அதைத்தான் அங்கே பிரேரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சபையில் சில மாதங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே அதனை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருந்தோம். 2018 ஏற்பட்ட சம்பவம் காரணமாக அது இங்கே கொண்டு வரப்பட முடியவில்லை. எனவே சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே திருத்தத்தில் காணப்படும் சில விடயங்களை கௌரவ அமைச்சர் நான் அனைத்து விடயங்களையும் வாசிக்க வேண்டும். 20 பக்கங்களை கொண்ட திருத்தமாக காணப்படுகின்றது. எனவே ஒரு மனிதன் இதனை பார்க்க முடியாது குறுகிய காலத்திற்குள். எனவே சில பிரதான விடயங்கள் பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய வங்கி அல்லது பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு, எனவே நடுத்தர சிறிய தொழில் முனைவோர்கள் சம்பந்தமாக. எனவே அங்கு ஒழுங்கு விதிகள் காணப்படும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் தலையீட்டின் காரணமாக சில விடயங்கள் காணப்படுகின்றது. இதில் மிக அடிப்படையான ஒரு முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நாங்கள் செய்யவில்லை. எனவே சில விடயங்கள்
இந்த இந்த பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் நாங்கள் சிலவற்றை அகற்றவில்லை. எனவே இந்த அரசாங்கம் புதிய ஆணைக்குழு இந்த தத்துணிப்பை சட்டத்துறை தலைமை அதிபதி ஊடாகவும் எனவே முதலாவது ஏன் இந்த ஆணைக்குழு காணப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதான விடயம் இந்த சட்டத்தின் பிரதான விடயம் என்னவென்றால் பிழையான விடயங்களை சந்தையில் மேற்கொள்ளும் நபர்கள் சம்பந்தமாக அடையாளம் காணுவதற்கு இதனை நாங்கள் பயன்பட வேண்டும். இதில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட காணப்படுகின்றது. எனவே இது சரியான முறையில் இது கையாளப்படவில்லை. முழு அத்தியாயம் கூட காணப்படுகின்றது. கௌரவ ராஜி ரணில் விஜயசிங்க அந்த நேரம் அதன் தவிசாளராக இருந்தவர். அவர் பல ஆலோசனைகளை பெற்று இதனை மேற்கொண்டார். அவருடைய முழு குழுவும் நல்ல விடயத்தை மேற்கொண்டது. எனவே இந்த பிழைகள் அனைத்தும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட நடத்தைகள், மற்றது உள்ளே காணப்படும் வர்த்தகம் சம்பந்தமாகவும். எனவே நாங்கள் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் இதை தவறாக வழிநடத்துவதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். 5 நிமிடம் தர முடியுமா? 5 நிமிடங்கள். இவ்வாறானவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கைது செய்ய வேண்டும். எனவே பிழையான தகவல்களை வழங்கி சந்தையில் பிழையாக வழிநடத்துகின்றார்கள். பல்வேறு பொறிமுறைகளை கையாண்டு அவர்கள் பிழையாக வழிநடத்துகின்றார்கள். விலைகள் குறிப்பிட்ட ஒரு விலையை மாற்றுவதை கூட அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இதன் பிற்பாடு இந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு தத்துணிவு காணக்கூடாது. எனவே நான் சட்டத்துறை தலைமை அதிபதிக்கு சில விடயங்களை வழங்குகிறார்கள். ஆனால் சட்டத்துறை தலைமை அதிபதி முழு தீர்மானம் மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் கொண்டிருக்க கூடாது என்று நான் கூறவில்லை. ஆனால் ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் காணப்பட வேண்டும். இந்த ஆணைக்குழு சட்டத்துறை தலைமை அதிபதிக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகின்றது. பல விடயங்கள் காணப்படுகின்றன. முன்னைய நிர்வாகத்தில் சில விடயங்கள் காணப்படுகின்றது. என்ன நடைபெற்றது என்று எங்களுக்கு தெரியும், கௌரவ சபாநாயகர் அவர்களே. எனவே நாங்கள் தற்போதைக்கும் தத்துவத்துடன் நாங்கள் அனைத்தையும் கலக்கவிடக்கூடாது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, முக்கியமான விடயம் என்னவென்றால் பிளாட்ஃபார்ம் என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். எனவே இது பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு இது குறிப்பிடுகின்றது, இந்த பிளாட்ஃபார்ம் என்ற சொல். எனவே ஆணைக்குழு அல்லது பிளாட்ஃபார்ம் செயற்படுகின்றது என குறிப்பிடப்படுகின்றது. எனவே 100ஆம் பக்கம் வாசகங்கள் 129, 130, 137 போன்ற வாசகங்களை. எனவே இந்த பிளாட்ஃபார்ம் என்றால் என்ன? கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ நாமல் ராஜபக்ச இங்கே குறிப்பிட்டார் பிளாட்ஃபார்ம் ஃபார் கிரிப்டோ கரன்சி என குறிப்பிட்டார். எனவே இது சட்ட ரீதியானது அல்ல, அதற்கு ஒரு சட்ட திட்டம் இல்லை. எனவே எந்த சட்டத்தின் கீழும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது. எனவே நாங்கள் பிளாட்ஃபார்ம் சம்பந்தமாக கலைக்கின்றோமா? நாங்கள் வழங்குகின்ற பிளாட்ஃபார்ம் அல்லது நாணய சபை சம்பந்தமான பிளாட்ஃபார்ம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோமா? எனவே நீங்கள் அதனை இந்த பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு தத்துவங்களை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்களா? எனவே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இங்கே சமர்ப்பிக்கப்பட்ட விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, 135ஆம் பக்கம் பாருங்கள், நீங்களும் அதை பாருங்கள். 135ஆம் பக்கம்
வாசகம் 137 இங்கே கவனியுங்கள். இந்த ஆணைக்குழு சில விடயங்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். பிழையான விடயங்கள் நடைபெறும் போது சட்ட ரீதியாக இந்த சட்டத்தில் சில சட்டங்கள் காணப்படுகின்றது. நீங்கள் ஒரு கடனை செலுத்துவதற்கு காலம் வழங்கலாம். இந்த கலந்துரையாடல் 10 நபர்களை கொண்ட ஆணைக்குழு, சுயாதீனமாக இயங்கும் ஆணைக்குழுவில் காணப்படுகின்றது. இதனை எனக்கு தெரியவில்லை. இதனை நீங்கள் அங்கீகரித்திருக்கின்றீர்களா என்று எனக்கு விளங்கவில்லை. இது என்ன கூறப்பட்டுள்ளது? அது கூறுகின்றது 25 தொடக்கம் 34 வரையும் நீக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பதிலாக ஆணைக்குழு காலம் தாழ்த்தி கடன்களை செலுத்தலாம். எனவே பிணையங்கள் கவனியங்கள், இங்கே அதனை ஊக்குவிப்பவர்கள் அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர் தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. நீங்கள் இதனை அங்கீகரிக்க போகின்றீர்களா? எனவே இந்த ஆணைக்குழுவின் தவிசாளர் இந்த சட்டத்தை நீங்கள் அங்கீகரிக்க போகின்றீர்களா? இப்போது என்ன சமூக வலைதளங்களில் என்ன நடைபெறுகின்றது? எனவே சிலர் எந்த சம்பந்தமும் இன்றி அவர்கள் இதனை கொண்டு வந்து திணிக்கின்றார்கள். நீங்கள் இதனை உதாரணமாக LOLC குறிப்பிடுகின்றது போன்று LOLC கிரேன் எலிவேட்டர்ஸை எடுங்கள், எக்ஸ்போ லங்காவை எடுங்கள். இவர்கள் இந்த கம்பெனியின் பணிப்பாளர்கள் அல்ல இவர்கள். எனவே பல சட்ட ரீதியான பொறிமுறை மூலம் இதனை நீங்கள் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இதனை மேலும் ஊக்குவிக்க போகின்றீர்களா கௌரவ அமைச்சர் அவர்களே? எனவே அவர்களுக்கு குறுகிய நோக்கத்தை கொண்ட சிலரினால் இது மேற்கொள்ளப்படுகின்றது. மற்ற விடயம் என்னவென்றால், சற்று முன் கிடைக்கப்பெற்றது கௌரவ அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் கூறுகின்றார்கள் பம்பிங் அண்ட் டம்பிங் பற்றி கூறுகின்றார்கள். சில பிளாட்ஃபார்மை பாவித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை என்னால் நம்ப முடியவில்லை. எந்த ஆளும் இரண்டாவது பந்தியில் குறிப்பிடப்பட்டவாறு இது கௌரவ அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நீங்கள் ஏன் இது சம்பந்தமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும்? ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான ஒரு குழு. நான் கௌரவ பெசில் ராஜபக்ஷ நிதி அமைச்சரை நான் குறிப்பிடுகின்றேன். அது நீங்களாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம். எனவே அமைச்சர் இறுதியாக தீர்மானத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் අවසාන පොයින්ට් එක ඒ තමයි කරු කතානායකතුමනි වාහන අපනයන කතාව. வாகன இறக்குமதி விடயம். வாகன இறக்குமதி நிறுத்தியதாக நீங்கள் கூறினீர்கள். எல்லோருக்கும் தெரியும் வாகனம் இறக்குமதி செய்யப்படுவது இல்லை என்று. 22/22/3 வாகன இறக்குமதி தொடர்பில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. நிதி குழுவில் கேட்டபோது நிதி அமைச்சர் சொன்னது பட்டியல் இருக்கின்றது, 4-5 பேர் தான் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக. இதற்கு வாகன பாகங்களை கொண்டு வந்து இணைப்பதற்கு தொடர்பில் பாரிய சிக்கல் அடைந்தது. என்னுடைய பெயரில் ஒருவர் தான் இதில் தொடர்பட்டிருக்கிறார். தவறுதலாக எனக்கும் ஒரு அழைக்கோள் வந்தது. அரசாங்க உயர் அதிகாரியும் வேலை சரிதானே மச்சான் என்று இது பற்றி பேசுகிறேன், காருடைய வேலையை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னார். நான் அல்ல, வேறொரு நபர். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பழைய பாகங்களை கொண்டு வந்து இணைப்பது தொடர்பில் இங்கிருப்பது புதிய வாகனங்கள் புதிய பாகங்களை கொண்டு வந்து இணைத்த வென்று இங்கு புதிய வாகனங்களை எவ்வாறு இறக்குமதி செய்வது? புதிய வாகன பாகங்கள் டோட்டலாங்கா கோரிக்கை செய்திருக்கின்றதா? இல்லை. பெயரை சொல்ல விரும்பவில்லை. 4-5 நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் விளம்பர பதாதைகளை நாங்கள் பார்க்கின்றோம் குகுவலையில்.
செகண்ட் ஹேண்ட் கார் கம்பெனி. அது எவ்வாறு டொயோட்டாவின் புதிய பாகங்களை கொண்டு வந்து இணைத்து விற்கும்? හරි ඒකට ගැන කතා කරන්න. හරි එතකොට இனி ඒ අලුත් කාර් ගෙනල්ලා එකලස් කරලා புதிய பாகங்களை கொண்டு வந்து இணைத்து விற்பது தொடர்பில் நாங்கள் கேட்டோம். නෛතික ප්‍රශ්න சட்ட ரீதியான பிரச்சனையும் இருக்கிறது தானே? ஏனென்றால் டொயோட்டோ லங்கா தான் கௌரவ அமைச்சரே ඒ කට්ටියට විතරයි ඕතරයිසේෂන් එක வர்த்தக ஒப்பந்தம் இருக்கின்றது. அவர்களுக்கு மாத்திரம்தான் அதுக்கு உத்தியோகபூர்வ அனுமதி இருப்பது. තුමා එහෙමනම් ඒ තීරණය ගන්න ඕනේ. சரி, அவ்வாறென்றால் நீங்களும் தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். டொயோட்டோ லங்காவுக்கு மாத்திரமல்ல, எத்தகையவர்களுக்கும். ඔව් හරි කුලියා පිටියේ පොල් ගස් කපලා හරි කොහේ හරි குழியா பிட்டிய தென்னை மரங்களை விற்றாவது எங்கேயாவது டொயோட்டாவை அமைக்க முடியும். சரி, நீங்க சொல்வதும் படுகிறேன். அவர் சொல்ல விளைவது போட்டித்தன்மைப்படுத்த வேண்டும் என்று. இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும். அவ்வாறென்றால் சட்ட ரீதியான பிரச்சனை இது. නගින්න පුළුවන්. අනිත් இங்கு சட்ட ரீதியான பிரச்சனை எழ முடியும். அடுத்த விடயம்தான் சபாப்படுத்தி சமைக்க விரும்புகிறேன். உங்களுடைய அமைச்சரவை பத்திரத்தை இந்த வருத்தமான ஏப்ரல் மாதத்துக்குரியது. அமைச்சரவை பத்திரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி. என்ன சொல்கிறது? வாகன இறக்குமதி செய்கின்ற ඊට පස්සේ தடையினை நீக்குகிற போது பெட்ரோல் டீசல் வாகனங்கள் அல்ல இறக்குமதி செய்யப்படுவது எலக்ட்ரானிக் வாகனங்கள் என்று. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் வாகனங்கள் கொண்டு வரப்படும் என்றால் இதற்காக நாங்கள் இன்று பெட்ரோல் டீசல் வாகனங்களை இணைப்பதற்காக பல வருடங்களுக்கு இங்கே இருக்கின்ற இந்த கொகுவலை கம்பெனிக்கு இதை வழங்க வேண்டும் என்று நான் கேட்கின்ற கேள்வி நியாயமானது என்று விரும்புகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு நேரம் இல்லை. කරගත්තේ நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு முகாமைத்துவம் செய்கிறேன். පනත සම්බන්ධයෙන් நிதி சட்டம் தொடர்பில் அதே போன்று பிணையங்கள் பொறுப்பு பரிவர்த்தனை ஆணைக்குழு தொடர்பில் அதே போன்று வாகன இணைப்பு தொடர்பில் கேள்விகள் எழுப்பினேன். ஆராய்ந்து பாருங்கள்.